சென்னையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் 4000 கோடி ரூபாய் மதிப்பீட்டு திட்டத்தில் தொடங்கப்பட்ட மழைநீர் வடிகால் பணிகள் வெற்றிகரமாக முடிவடைந்த நிலையில் தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை 14 மாநகராட்சிகளிலும் 3360 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவுபடுத்த தமிழ்நாடு அரசு முடிவு செஞ்சிருக்கு. இதனால் மக்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ எல்லாம் இப்போ எடுத்ததில்லை மக்களே. இந்த திட்டம் தொடங்கும் போது எடுத்தது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இன்னும் இந்த நிலைமை தான் இருக்கு. இதை சென்னை மக்களும் பார்த்துட்டு கடந்து போயிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் ஏன் இதை வெற்றிகரமாக முடிவடைந்த திட்டம்னு சொல்கிறோம்னு கேட்குறீங்களா? இதை நாங்கள் சொல்லலை மக்களே. முதலமைச்சர், அமைச்சர்கள், மேயர் அவங்க சொன்னதை நாங்கள் சொன்னோம். சென்னை மாநகராட்சியில் 4000 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்பிலான மழைநீர் வடிகால் பணிகளுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டு முறைகேடுகள் நடந்ததா குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் பல இடங்களில் வெள்ள நீர் வடியாததால படகு விடும் அவல நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் தற்போது தமிழக அரசு அம்ருத் 2.0 திட்டத்தின் கீழ் திருநெல்வேலி, வேலூர், சேலம், கடலூர், நாகர்கோவில் உள்ளிட்ட 14 மாநகராட்சிகளிலும் 3360 கோடி ரூபாய் மதிப்பில் கழிவுநீர் சுத்திகரிப்பு மற்றும் நிலத்தடி வடிகால் திட்டங்களை செயல்படுத்த உள்ளது. இந்த திட்டம் உண்மையிலேயே மக்களுக்கான திட்டமா அல்லது உடன்பிறப்புகள் கமிஷன் சேகரிப்புக்கான மற்றொரு திட்டமா என்ற கேள்வியும் சந்தேகமும் மக்கள்கிட்ட எழுந்திருக்கு. ஏற்கனவே சென்னையில் இந்த பணிகள் நடைபெற்று வரக்கூடிய பகுதிகளில் எச்சரிக்கை பலகைகள், தடுப்பு வேலிகள் அமைக்கப்படாததால் பலர் உயிரிழந்த நிலையில் ஏராளமானோர் படுகாயமடைந்தனர். இது போன்ற சம்பவம் நடைபெற்ற போது வழக்கம் போல ஒப்பந்ததாரர்களுக்கு 10,000 முதல் 30,000 ரூபாய் வரை பெயரளவுக்கு சொற்ப தொகையை அபராதம் விதித்து கண்துடைப்பு நாடகம் நடத்திவிட்டு ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்திற்கு சென்றுவிடும். அம்ருத் 2.0 திட்டத்தின் கீழ் தொடங்கப்படும் திட்டத்தில் 3000 கிலோமீட்டருக்கு மேல் கழிவுநீர் குழாய்கள் அமைக்கப்பட்டு 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் செப்டிக் தொட்டிகளில் இருந்து பாதாள சாக்கடை திட்டத்திற்கு மாறும் என அரசு தெரிவிக்கிறது. இந்த திட்டம் உள்ளூர் ஆறுகளின் மாசுபாட்டை குறைக்கவும் நகர்ப்புற சுகாதாரத்தை மேம்படுத்தவும் உதவும் என நகராட்சி நிர்வாகம் கூறுகிறது. ஆனால் சென்னையில் நடந்த முறைகேடுகளின் பின்னணியில் இந்த புதிய திட்டமும் கேள்விக்குறியாகி உள்ளது. ஒப்பந்தங்கள் வழங்கப்படும் போது வெளிப்படைத்தன்மை இருக்குமா? தரமான பணிகளை உறுதி செய்ய முறையான கண்காணிப்பு இருக்குமா என்பது போன்ற பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளது. தலைநகர் சென்னையில் கோடிக்கணக்கில் பணம் செலவழித்தும் வெள்ளம் வடியவில்லை. இப்போது மற்ற நகரங்களிலும் இதே நிலை வருமோ என மக்கள் அஞ்சுகின்றனர். மக்கள் தொகை அதிகரித்து வரும் நிலையில் உள்கட்டமைப்பு மேம்பாடு அவசியம் என்றாலும் இத்திட்டம் சென்னையில் தோல்வியடைந்ததால இத்திட்டத்தின் மீதான நம்பிக்கையை குலைத்துள்ளது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இந்த திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த வேண்டுமானால் ஒப்பந்தம் வழங்கல் முதல் பணி முடிவு வரை முழு வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும். மக்களின் வரிப்பணம் சரியாக பயன்படுத்தப்படுவதை உறுதிப்படுத்த 3ஆம் தரப்பு கணக்காய்வு, தொடர் கண்காணிப்பு, மக்கள் பங்கேற்பு ஆகியவை அவசியம். சென்னையில் நடந்த தவறுகளில் இருந்து பாடம் கற்று இந்த திட்டம் உண்மையிலேயே மக்களுக்கு பயனளிக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பு.